அப்போ சாதாரணமா
ஒண்ணு வச்சுதான் செய்ய முடியும். அது எப்படி செய்ய முடியும்? இந்த உலகத்துல மண் இருக்குது இல்லையா, அது ஒரு பதுமையாக செய்து அந்த பதுமைக்கு உயிர் வரணும்னு சொன்னா மிருக சஞ்சிவ மந்திரத்தை ஓத வேண்டுமா? அது அம்பாளுக்கு தெரியும். அந்த மந்திரத்தை ஓதின உடனே அந்த பொம்மைக்கு உயிர்ப்பு வந்து அம்மா அப்படி என்று வந்தது. அப்படி வந்த உடனே நீ பிள்ளை யாரோ போடா, அந்த பிள்ளையார வச்சுதான் மகாபாரத காலத்தை எழுதினாங்க. அப்ப அந்த பிள்ளையார வச்சு வேதவியாசர் யாருன்னு கேட்டா வேதவியாசராக வந்து மகாபாரத காலத்தை எழுதினார். எழுதுகிறார். இது சொல்ல போனா இன்னும் நிறைய போகும். அதனால நான் வேறாக எடுத்துக்கிறேன். அப்ப அந்த வேதவியாசர் சொல்லவும் விநாயகமூர்த்தி எழுதவும் இந்த மகாபாரத காவியம் பிரிவானது. அப்போ அந்த மகாபாரத சொன்னாரே அந்த வேதவியாசருடைய பாதத்திற்கும் எழுதினாரு விநாயகமூர்த்தி. இப்போ வேதவியாசர் சொல்லலாம், விநாயகர் எழுதியிருப்பாரு. அப்போ அந்த விநாயகர் பெருமானுடைய பாதத்திற்கும் அவங்க எழுதி வைக்கல நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? மகாபாரதத்தினால தான் நமக்கு சாப்பாடு. ஆமா, மகாபாரதம் சிவபுராணம் ஒண்ணுக்குது, அதை வச்சுதான் போயிட்டு வரும். அப்போ அந்த விநாயகர் பெருமானுடைய பாதத்திற்கும் இன்று இந்த பாக்கம் நல்லகரத்தில் அம்மனுக்கு விழாவை ஏற்பாடு செய்ய 10 நாள் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அம்மன் திருவிழாவில் பார்த்தோம்னா முதல் சலக்கிரடை, அம்பா கல்யாணம், வில் வளைப்பு, ஆற்றுடன் தபலிகளை எப்படி பொருத்தமா இருக்கு. காரணம்னா பகவான் அம்மாவோடைய அண்ணன் பகவான் தினந்தோறும் இந்த ஊர்ல பாதம் போடுவாங்க. அதுதான் டெய்லி பாதம். அப்போ பகவான் கோவிந்தா அப்படின்னா அதுக்கு இப்ப அம்மாவுக்கு பல லட்சத்துல திருவிழா செய்யறாங்க. அம்மா ஓடியா ஓடியா கூப்பிடுறாங்க. அப்ப கோவிந்தா என்று சொல்றதுக்கு எவ்வளவு பொருள் பாருங்க. அப்படி நாடகத்தை வச்சு 4வது உபயதாரர் விருப்பப்படி 4வது கொத்துக்காரர் அவருடைய விருப்பப்படி நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாடகம் வச்சு அவர்களுக்கும் அம்பாள் மாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் அருமை ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சலை செல்வகுமார் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய 4வது கொத்துக்காரர் தலைவர் ஐயா அம்மா இருவருடைய பாதத்திற்கும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணார் அண்ணாதுரை அவர்களுக்கும் நம்ம வழக்கறிஞர் இல்லையா, வழக்கறிஞர் அவருடைய பாதத்திற்கும் மற்றும் இந்த ஊர் பிரமுகர்கள் அனைவர்களுக்கும் நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கார்கள் அனைவருடைய பாதத்திற்கும் இன்னும் மக்கள் வந்திருக்காங்க இல்லையா, அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியார் இவர்களுக்கும் அது மட்டும் கோடையடி மருந்துகள் சக்கரவர்த்தி வடிவூர் சேகர் அவருடைய பாதத்திற்கும் ரத்த பரிசோதனை வைத்திருக்கக்கூடிய கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய செல்வம் அவர்களுக்கும் இன்னும் அருமை தம்பியா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய கண்மணிக்கும் அடிக்கிறார். நம்ம எந்த திசையில திரும்ப அப்படியே திரும்ப சும்மா எப்படி திரும்ப காசு பணம் எதிர போகுது. ஆமா, பேர் 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 அடி போங்க. நான் 200 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தேன். 400 ரூபாய் சம்பளம். நான் வந்த பிறகுதான் சம்பளமே ஏறுது. நான் தான் ஏற்றி கொடு. நான் ராவில கஷ்டப்படுறேன், பகல்ல கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி, ஆனால் அனைவருடைய பாதத்திற்கும் இன்னும் நம் நாடகத்தை கண்டு ரசிப்பதற்காக அக்கம் பக்கங்கள் வந்திருக்காங்க இல்லையா, அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அழகா பேசுறிய நீ யார்? யாரு இப்ப கேளு. மலை மேல இருந்து அதான் சேலம் அப்படியே அருணாச்சலம் தொழிற்சாலை செனத்தோடு கொஞ்சம்
அப்படி அனைவருடைய பாதத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் ஆசார் பேர் படைத்த விஜயன் பிறவி என்னும் சீர் படைத்த கேள் மயினால் தேர் ஊர் வசத்திற்கு செங்கனூர் செங்கன்னாரே பார் படைத்த சுயோதரருக்கு படையில் அமிர்த பணித்த கோவே கார் படைத்த நினைத்தோரே கை தொடுவார் பிறைவாடி கரை கண்டாரே. வாசல் என்ன தெரியுமா? யுகம் என்பது 4 யுகம். திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். முதல் திரேதாயுகம்